எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பேசி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கலாக பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,05,000 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஒரு சின்ன நம்மளுக்கு ஏற்கனவே நான் டிமாண்ட் கொடுத்துருப்பேன், சரிங்களா. ஸோ இந்த டிமாண்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,05,400 $1,04,200, சரிங்களா. ஸோ இந்த டிமாண்ட் தான், ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக அந்த டிமாண்டை நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது, சரிங்களா. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய லெவலில் இந்த இடத்துல வால்யூம் பெருசாக ஜென்ரேட் ஆகலை, ஓகேங்களா. நான் டெய்லி கேண்டலில் பார்க்கும்போது வால்யூம் பெருசாக ஜென்ரேட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாட்டர்டே சண்டே, ஓகேங்களா. ஸோ அதாவது வீக்கெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, சரிங்களா. ஆனால் அதே நம்ம 4 ஹவரில் பார்க்கும்போது வால்யூம் நல்லாவே ஜென்ரேட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லாவே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல ப்ரைஸு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் நம்மளுக்கு 4 ஹவர் பிரகாரம் நம்மளுக்கு என்னென்னா பம்பாக ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இது நம்மளுக்கு இந்த டெய்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வால்யூம் ஜென்ரேட் ஆகலை. ஆனால் இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுதுன்னா, ஓகேங்களா, நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சு அது மட்டும் இல்லாமல் வால்யூமும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு வேளை, ஓகேங்களா, ஸோ ஒரு வேளை இந்த லோ, ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ஆல் டைம் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 1,03,000, இந்த 1,03,000 லோவை உடைக்காத வரைக்கும் ப்ரைஸ் இங்கேருந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ப்ரைஸு இந்த $1,03,000 உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அன்டவுட்டட்லி ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா பக்கம் வந்துடுவான். ஒன்று இந்த டிமாண்ட் ஏரியா பக்கம் வருவான், இல்லைன்னா இந்த லோக்கு கீழே வந்துடுவான். அதாவது 100,000 கீழே அகெயின் புஷ் பண்ணி மேலே போவான், சரிங்களா. ஸோ தற்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேண்டலோட க்ளோசிங் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், சரிங்களா. இன்றைக்கி கேண்டல் க்ளோசிங் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ரியேட் ஆகணும். ஸோ க்ரியேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபர்தராக நம்மளுக்கு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் இன்னொரு ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி பிரகாரம் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4 ஹவரில் நல்லாவே ஒரு புல்லிஷ் சைன் கொடுத்துருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ இங்கேருந்து ஆல் டைம் ஹை போகிறதுக்கான இது பார்த்திங்கன்னா இந்த 1,03,000 உடையாத வரைக்கும் இங்கேருந்து ஆல் டைம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 1,03,000 என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு ஒன்று போட்டுடுங்க, ஓகேங்களா. ஸோ 1,03,000 ஒரு கோடு ஒன்று போட்டுடுங்க. ஸோ இந்த லோ உடையாத வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கேருந்து புஷ்அப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்க எந்த ஏரியாலையும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகக்கூடாது, ஓகேங்களா. பெருசாக ரிஜெக்ட் ஆகக்கூடாது. சின்ன புல் பேக் வரலாம், மேலே போயிடும், திரும்ப புல் பேக் வரலாம், மேலே போயிடும். ஆனால் பெருசாக ரிஜெக்ட் ஆகக்கூடாது. அந்த ரிஜெக்ட் ஆகுது இந்த லோவை உடையவே கூடாது. இப்போ ஆல் டைம் ஹை போடுறது இந்த லோவை உடையவே கூடாது. உடையாமல் ப்ரைஸ் மேலே போனால் கண்டிப்பாக ஆல் டைம் ஹை உடைக்கும் மறுபடியும், ஓகேங்களா. ரைட், பார்ப்போம் எப்படின்றது, சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸ் சொல்ல பெருந்தொல்லையாக இருக்குதுங்க, ஓகேங்களா. இறங்குற மாதிரி இறங்கி ஏறினே கிடக்குறான், தலைவலி பண்ணுறான். ஓகே, நம்ம அதை பற்றி பார்த்துருவோம் என்னன்றது. ஸோ டாமினன்ஸ் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செல்லிங் மூமெண்ட் இங்கே கொடுத்துருக்கான், ஓகேங்களா. செல்லிங் மூமெண்ட் கொடுத்துட்டு அந்த செல்லிங் மூமெண்ட்டுக்கான ஒரு புல் பேக் மாதிரி ப்ரைஸு வந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன இந்த டாமினன்ஸோட பர்சன்டேஜ் என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அக்ரெசிவான செல்லிங் மூமெண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த செல்லிங் மூமெண்ட்டுக்கு நம்மளுக்கு இங்கே பையிங் மூமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஓகேங்களா. ஸோ ஸ்லோவாக தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் கண்டினியூஸாக ஒரு 3 க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அந்த 3 க்ரீன் கலர் கேண்டலும் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டல், ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ க்ரீன்னு சொல்கிறீங்களா, இங்கே ப்ளூ இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது புல்லிஷ் கேண்டல், ஓகேங்களா. ஸோ நம்ம சார்ட்டில் புல்லிஷ் கேண்டல் ப்ளூவு, பியரிஷ் கேண்டல் கிரே, சரிங்களா. ஸோ கண்டினியூஸாக 3 புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த புல்லிஷ் கேண்டல் இன்றைக்கி கேண்டலோட சேர்த்து, சரிங்களா. நான் 3 கேண்டல் சொல்கிறது இன்றைக்கி கேண்டலோட சேர்த்து. பட் ஆனால் லாஸ்ட் 2 கேண்டல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கஸ்ட் கேண்டலாக தான் இருக்குது, ஓகேங்களா. இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு எங்கே அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6430க்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா
6430க்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு பியரிஷ் மூமெண்டம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்படி ஒரு வேளை இவன் வந்து புஷ் பண்ணி மேலே போகிறான்னு வச்சுங்களேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது, நான் அந்த சப்ளை வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ 6490லேருந்து 6456 அந்த இடத்துல தொட்டு தான் ரிஜெக்ட் ஆகுது. சரிங்களா, இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பியரிஷ் மூமெண்டம் வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து இப்போ டாமினன்ஸ் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வந்து பியரிஷாக மாறும். ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸில் மந்த்லி சார்ட் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஷேப் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இந்த கேண்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் புஷ்ஷான புல்லிஷ் மொமெண்டம் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாக்னெண்ட் ஆகி நின்று இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6538. இந்த 6538 உடைக்கவே கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த ஹையை வந்து மந்த்லி கேண்டலோட ஹை. ஓகேங்களா, இந்த ஹையை உடைக்கவே கூடாது. உடையாமல் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ உடையணும். இந்த லோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61.89%. ஓகேங்களா, ஸோ 61.89% இந்த மாதத்துக்குள்ளே உடையணும். ஓகேங்களா, அதாவது ஜனவரி மாதமே உடையணும். உடஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பியரிஷ் மூமெண்டம் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பியரிஷ் மூமெண்ட் க்ரியேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசன் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா, இந்த ஹை உடையவே கூடாது அப்படின்னு நான் சொல்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இந்த ஹை உடைச்சிதுன்னா அடுத்து நம்மளுக்கு அடுத்த இருக்க சப்ளை ஏரியாவுக்கு போயிடுவோம். சரிங்களா, வேறு எங்கேயுமே இது பண்ண மாட்டோம். அடுத்த இருக்க சப்ளை ஏரியா நம்மளுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6766லேருந்து 7137. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து 71% கிட்ட இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, ஸோ இந்த ரேஞ்சுக்கு போயிடுவோம். சரிங்களா, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேங்க, இதை உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் இந்த 71% 70%லாம் போயிட்டோன்னா ஆல்ட் சீசன் இன்னும் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் டிலே ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா Q3லேருந்து Q4க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து Q3யில் வந்து எனக்கு வந்து அந்த ஆல்ட் சீசன் நடந்துடும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அந்த Q3லேருந்து Q4 ஆனால் என்னது அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் வந்து ஆல்ட் சீசன் நடக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தில் வந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகிடணும். ஜனவரியிலேருந்து கிராஷ் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் இதோட கான்செப்ட். ஜனவரியிலேருந்து கிராஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்படின்னா நான் இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த பீரியடில். ஓகேங்களா, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த பீரியடுக்குள்ளே ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகணும், அதாவது ஆல்ட் சீசன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா, ஒருவேளை இது இதாகிடுச்சுன்னா அக்டோபர் நவம்பர் அந்த பீரியடில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹை ஃபார்ம் ஆகிறதுக்கான அதாவது ஆல்ட் சீசன் வரதுக்கான சான்சஸ் ஆகிடும். இது ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது பிரேக் ஆகக்கூடாது, ஆகவும் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ 6538 ஓகேங்களா, இந்த ஹை வந்து பிரேக் ஆகக்கூடாது, ஆகவும் ஆகாது தான் நானும் எதிர்பார்க்குறேன். சரிங்களா, ஸோ பார்ப்போம் எப்படின்றது. இந்த இடத்துல வந்து புல்லிஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகின்னு வருது. ஓகேங்களா, இந்த இடம் ஃபுல்லாகவே வீக் ஆகிருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியருக்கு வந்திருக்க புல் பேக்காக இருக்கும். அகெயின் நம்மளுக்கு இந்த லோவை டேப் பண்ணி கீழே வருதுன்னா ஒரு அக்ரெசிவ் பியரிஷ் வரும் உங்கள் மார்க்கெட்டில். ஒரு அக்ரெசிவ் பியரிஷ் வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து டாமினன்ஸ் வந்து அக்ரெசிவ் பியரிஷ் வரும்போது ஆல்ட் சீசன் வந்து அக்ரெசிவ் புல்லிஷ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. அதே மாதிரி நம்ம பிடிசிலையும் பார்த்தலாம். பிடிசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மந்த்லி கேண்டலில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டு மந்த் கேண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது போன மந்த் கேண்டல் ஜூன் மந்த் கேண்டல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹைக்கு மேலே விக் வச்சுட்டு அது கொஞ்சம் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மந்த் கேண்டல் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் கேண்டல் வந்து நம்மளுக்கு இப்போ எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா 1,12,000. ஓகேங்களா, 1,12,000க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆல்ட் சீசனும் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேங்களா, ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, எக்காரணத்து கொண்டும் நம்மளுக்கு இந்த 92,000க்கு கீழே வந்து இந்த மந்த் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா,
அடுத்த மந்த்து கூட நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக வரலாம். ஆனால் இந்த மந்த்து கேண்டல் பியரிஷ் கேண்டலாக வரக்கூடாது. அதுவும் 92,000க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா. விக்கு வேணால் வைக்கலாம், 92,000க்கு கீழே வந்து விக்கு வைக்கலாம். பட் ஆனால் கேண்டல் க்ளோஸ் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப 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 கஷ்டமாயிடும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்தீரியம். ஸோ இத்தீரியமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இத்தீரியம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ $2,500 ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ எப்படி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாமினன்ஸு இப்போ வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64% இருக்கான். ஸோ லாஸ்ட்டாக வந்து 64%, இப்போ டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த இடத்துல தான். ஓகேங்களா. 64% லாஸ்ட்டாக வரும்போது இத்தீரியம் நம்மளுக்கு எங்கே இருந்தா அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 1800 1500 அந்த ரேஞ்சில் இருந்தான். ஓகேங்களா. ஆனால் அதே டாமினன்ஸ் இப்போ 64% கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இத்தீரியம் எங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா 2500 இருக்கான். ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிசிலேருந்து இத்தீரியமுக்கு வந்து ஃபண்டு கொஞ்சம் மூவ் ஆகி வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த $2,500 வந்து பெரிய கன்சல்டேஷன் நடக்குது. ஏன்னா இந்த 2,500 என்னது நம்மளுக்கு ரவுண்டு ஃபிகர் நம்பர். ஓகேங்களா. ஸோ அந்த ரவுண்டு ஃபிகர் நம்பரில் வந்து நல்லாவே கன்சல்டேட் ஆகிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பம்ப்பு கன்சல்டேட்டு, மறுபடியும் ஒரு பம்ப்பு ஒரு கன்சல்டேட்டு, இங்கேருந்து அகெயின் ஒரு பம்ப் வரும்ன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே இன்கேஸ் கீழே வந்தோன்னா இந்த லோக்கு கீழே சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு விக்கு மதி வச்சுட்டு அகெயின் நம்மளுக்கு பம்ப் ஆக ஆரம்பிப்பான். ஓகேங்களா. ஸோ அப்படி வந்ததுன்னா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2200 இல்லை 2300 இந்த ரேஞ்சுக்கு வந்து விக்கு மதி வச்சுட்டு அகெயின் நம்மளுக்கு புஷ் ஆகும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா. ஆனால் வந்து மந்த்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் லைனு. இது மேலே எகிற ஆரம்பிச்சதுன்னா நல்லாவே சாலிடாக ஸ்ட்ராங்காக ஏறுவான். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. இந்த பிடிசியை பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இந்த டிமாண்ட் இந்த சப்ளையை வந்து நான் வந்து என்றைக்கோ போட்டு வச்சேன். ஓகேங்களா. கரெக்டாக அந்த சப்ளையை தொட்டு தான் ஒரு புல் பேக் மாதிரி கீழே வந்திருக்கான். அதே மாதிரி தான் நான் இத்தீரியம்லும் பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை வந்து என்றைக்கோ போட்டு வச்சுருந்தேன். ஓகேக்கா. ஸ்டில் நான் பிலீவ் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையை நம்மளுக்கு இத்தீரியம் வந்து டச் பண்ணுவான் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இத்தீரியம் வந்து அங்கே எக்ஸிட் ஆகிக்கலாமா இல்லைனா வந்து இன்னும் வெயிட் பண்ணலாமான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசி நான் டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் லிசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் லிஸ்ட் பண்ணிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.